In Chennai, food is not just sustenance, it's a way of life. From ghee soaked idlis and fiery chicken 65 to syrupy jalebis and tender gulab jamuns, every plate tells a story. While staples like sambar and dosa still reign, the city's food culture is evolving, blending tradition with bold new flavors. Even something as simple as a glass of lemon juice speaks volumes here. சாப்பிட்றவங்க பாராட்டுறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனசுக்கு திருப்தியாக இருக்குது. மற்ற இடத்துல வாங்கினோம்னா 25 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்க ஜூஸு, நம்ம 15 ரூபான்னு தான் விற்கிறோம். அதனால் மக்கள் எந்த இதுவும் சொல்லுது நல்லா பரவாயில்லன்னு தான் பாராட்டுறாங்க. Chennai may have its share of high-end restaurants, but its soul thrives in unassuming, affordable eateries tucked away in bustling lanes and beaches. Pop-up restaurants, food trucks and themed cafes have long been part of the city's palette, offering good quality food that's accessible to all. Even the humble biryani has turned premium from the fiery Ambur style to the aromatic Dindigul variant, fueling Chennai's round-the-clock biryani joints dedicated solely to this beloved dish. சென்னையில் கண்டிப்பாக இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. எந்த இடத்துல எங்கே கிடைக்குதுன்னு அதை இங்கே அனலைஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும், இல்லை யார் மூலயமா சொன்னால் தெரியும். அது பர்டிகுலர் சில மெயின் ஏரியாலாம் பார்த்தா மெயினான கடைகள்லாம் நிறைய வந்ததால் சின்ன சின்ன கடைகள்லாம் இம்ப்ரூவைஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஒன் டேக்கு நம்ம இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். இப்போ டே பை டே நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கடல் ஓரங்களில் இந்த பட்டினப்பாக்கம் இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ், அதாவது சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது எல்லா விதமான மக்களும் சென்னையில் வாழும்போது அந்த சென்னையில் எல்லா விதமான பாரம்பரியம், கலாச்சாரம், ஃபுட்டு இது எல்லாமே கிடைக்குது. இப்போ ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டே. சென்னை எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா விதமான மக்களுமே இங்கே வாழுறாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ₹1 இருந்தால் அம்மா இட்லி சாப்பிட்லாம், ₹100 இருந்தால் பிரியாணி சாப்பிட்லாம். சென்னையில் ஃபுட்டு எதுவுமே கஷ்டம்னே யாருமே சொல்ல முடியாது. நம்ம கல்ச்சரு எல்லா விதமான மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. சவுகார்பேட்டை போனால் நார்த் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும், பீச் வந்தால் சீ ஃபுட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் சென்னை இருக்குது. சென்னை டேவை எல்லாருமே கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி. Auto drivers in Triplicane know the best kept secrets. Push carts serving mutton sukha at midnight and tea stalls offering hot bun butter jam at 4 a.m. நாங்கள் அனுபவிக்கிறது சென்னையை தவிர எங்கேயுமே சாப்பாடு நல்லா இருக்காது. நீங்கள் குறிப்பாக மீன், கறி, மட்டன் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா பீச் சைடு போனீங்கன்னா நல்லா வறுத்த மீன், கடமா முதல் கொண்டு பொரிச்சு தருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு ₹500 அடங்கிடும். இதே வெளிநாட்டில் ₹10,000 கொடுத்தாலும் அது கிடைக்காது காரம் சாரமாக. அதே மாதிரி ₹50 சென்னையில் பிளாட்ஃபார்மில் டீ கடையில் ஒரு சாப்பாடு ₹50 தான். சாம்பார், பொரியல், அப்பளம். Chennai streets nourish not just its people but its spirit. As the city prepares to celebrate Chennai Day on August 22nd, its food stands as a flavorful tribute, bold, diverse, and deeply rooted in community.